ஹைடா, ஜிக்கு இது பாடி கார்டு. ஓகே, போன பாட்டில் அப்படியே பார்த்துடலாம். இப்போ கையில் ஹேண்ட் கஃப் போட்டு ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறாங்க. எங்க பார், நீங்களும் அந்த வீடியோவை பார்க்குறீங்க. யாருன்னு தெரில, ஒரு பொண்ணு மாதிரி தான் இருக்கு. ஓடிலாம் போட்டு மாஸ்க்கு, கையை வரைக்கும் ஃபுல்லாக க்ளவுஸு, ஒரு ஸ்கின் கூட தெரியல. அங்கே கண்ணு மட்டும்தான் தெரியுது. அந்த பர்சனோட கண்ணு மட்டும் நீங்கள் பார்த்துட்டே இருக்க. அந்த கண்ணு உங்கள் கண்ணு மாதிரி இருக்கு. அதை வேற அவங்க ஜூம் பண்ணி காட்டாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டே இருக்கீங்க. பைக் வச்சுருக்கா, பைக்லேருந்து கீழே இறங்குறா. ஒரு 2 பர்சன் நின்றுட்டு இருக்கானுங்க. இன்னமும் பேசுகிறாங்க. கொஞ்ச நேரம் அவங்களுக்குள்ள அந்த வாக்குவாதம். அதில் அசால்ட்டா அந்த பொண்ணை அவங்க 2 பேரையும் அடித்து மூஞ்சி வாயெல்லாம் உடச்சிட்டா. நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஏதோ தெரியாமல் ஃபைட் பண்ண மாதிரிலாம் இல்லை, ஏதோ ஸ்கின்னோட ஃபைட் பண்ணுறா. அந்த வீடியோவில் இருக்கிறது யூரி தான். உங்களுக்கு தெரியல. நீங்கள் என்ன வீடியோ தான் சார்? என்ன சார் பண்ணுறீங்க சார்? எனக்கு கையை வலிக்குது, என்ன விடுங்க சார். உங்களுக்கு பாடி பெயினாக இருக்கு, டேட்டோ போட்டுது, உங்களுக்கு ஜுரம் வேறு. அது நேற்றுலேருந்து உங்களுக்கு ஃபுட்டே கொடுக்கல, ரொம்ப டயர்டா டவுனாக இருக்கீங்க. என்ன பண்ணுறாங்க இவங்க? எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க? உங்களுக்கு எதுவுமே தெரியல. நீங்கள் விட சொல்லிட்டு இருக்கேன். ஏய், வீடியோ பாருண்ணா. சரி, என்ன வீடியோ? எனக்கு தெரியல சார். தெரியலையா? அது எப்படி தெரியும்? நீ தானே இதில் இருக்கிறது. என்ன சார் சொல்கிறீங்க? அக்பார், அசால்ட்டா யூரி கத்தி வச்சு கிழிச்சிட்ருக்கா. நடு ரோட்டில் 2 பேரும் கொலை பண்ணியிருக்க. அங்கே எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நீ அசால்ட்டாக அங்கிறத போயிருக்க. பட் கேமரா இருக்கிறத நீ கவனிக்கலையா? அது என்ன பேசுகிறீங்க? எனக்கு சத்தியமாக புரியல சார். புரியாத ஆக்ட் பண்ண, அதான் புரியாது தான் அப்படி சொல்ல. சார் சத்தியமாக எனக்கு தெரியல சார். வேறு யாரும் நினச்சி என்ன பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. குட் ஆக்டிங் அப்படி சொல்ல. அந்த பொண்ணு பைக் ஓட்டான். உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியாதா? அதை சொல்லான்னு வரதுக்குள்ள அப்போதான் ஒரு லேடிஸ் கான்ஸ்டபிள் உங்களை அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சொல்ல முடியல, அழ ஆரம்பிக்கிறீங்க. இந்த டைம் ஜேகே வரான். ஜேகே கிட்ட அந்த வீடியோ ப்ளே பண்ணி காட்ட அவங்களும் கண்டுபிடிச்சிட்டானுங்க. அப்படி இருக்கு, அவன் கை அவனோட கன்ல இருக்க. ஒன் சைடு அவங்கள பார்த்துட்டே இருக்கான். பண்ணிடலாமா? அப்படி நான் இவர்கிட்ட பேசணும். சாரி சார், உங்களெல்லாம் அவ்வளோ பண்ணவே முடியாதா? நீங்க சார் சார் இங்கே பாருங்க சார், என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு எதுவுமே தெரியல சார். இங்கே பாருங்க, எனக்கு பைக் ஓட்ட தெரியாது. வரதுக்குள்ள ஜிகே பலார்னு அரைச்சிட்டான். அதை சொல்லிட்டீங்கன்னா பிடிச்சிட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி அடிச்சுட்டான். நீங்க பைக் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள அடிச்சிட்டு இருப்போம். சுருண்டு கீழே விழுந்துட்டீங்க. ரொம்ப டயர்டா இருப்பீங்க. ஜோரும் வேற, எதுவுமே சாப்பிடல. கீழே விழுந்துட்டு போலீஸும் ஜிகேவோட ஜோட்டு பிடிச்ச என்ன பண்ணிட்டு கண்ணிங்கிற மாதிரி புஷ் பண்ணி தள்ளிட்டு போக. அங்க என்ன பண்ற நீ? பாரு, ஏதாவது ட்ராமா பண்ணி எங்கிறது கூட்டு போலான்னு மட்டும் ட்ரை பண்ணாதா. நான் தெரியாது. எவிடன்ஸோட அவ எங்ககிட்ட சிக்கியிருக்கா. கண்டிப்பா அவளை வெளியே விடவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் ஜிகேவை புஷ் பண்ணி தள்ளி விட்டுட்டு கான்ஸ்டபிள் பார்த்து என்னாச்சு பாருங்க அப்படி சொல்ல. அவங்க தண்ணி தெளிச்சு உங்களை எழுப்புறாங்க. கண்ணவே திறக்க முடியாம ஒரு மாதிரி நீங்க எழுந்துக்க. நீங்க உள்ள இருக்க பக்குன்னு இருக்கு. நீங்க வேற கண்ணை திறக்குறீங்க. ஜிகே உங்களை பார்த்துட்டே இருக்கான். அந்த போலீஸ் ஆஃபீஸரும் என்னாச்சு எழுதுட்டால? எழுதுட்டா சார். ஏதோ டயர்டா இருக்கா, ஏன் இப்படி இருக்கான்னு தெரியல. ஜிகே ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு, ஏதோ ஃபிஷியா இருக்கு இவ பேசுறது. அவ்வளவுதான், ஜிகேக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஜிகே அவன் கண்ணை வெளில எடுக்கிறான், லோட் பண்றான். இங்க பாருங்க, உள்ள வச்சு டோர் க்ளோஸ் பண்ணுங்க, டாக்டரை கூட்டு வாங்க, என்னாச்சுன்னு பாருங்க ஃபர்ஸ்ட். நீ உடம்பு ஃபுல்லா வீங்கி போயிருக்குன்னு வேற தெரியல, ஒரு டேட்டோ இடத்துலதான் வீங்கி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களை உள்ள வச்சு கது சாத்திட்டாங்க. ஜிகேக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. டாக்டரை கூட்டு வந்து யூஸ் பண்ணா கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. அது இதுதான் போட்டு டேட்டோ போட்டா சம்திங் ஒரு மாதிரி வீங்கி போயிடும் இல்லையா? அதுதான் உங்களுக்கு வீங்கி போயிருக்கு. ஸோ அந்த இடம் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களை பிடிச்சி தூக்கும் போது உங்க உடம்பு ஃபுல்லா அவ்வளவு ஹீட்டா இருந்திருக்கும். ஓ, இதெல்லாம் சொல்லிட்டேன். அந்த கான்ஸ்டபிள் வெளில வர ஜிகே அங்கே நின்று இருக்கான், கையில கன்னு. என்ன பண்ற நீ அப்படி சொல்ல. இன்னும் கையில கன் எடுக்கிறான். இங்க பாரு, என்ன ஷூட் பண்ணிட்டேங்கிறது போக முடியாது, புரியுதா அப்படின்னு 2 பேரும் ஏம் பண்ணிட்டு நின்றுருக்காங்க. கேர்ள் ஃப்ரெண்ட பார்த்தா வழியே கிடையாது. ஷூட் பண்ணிட்டு எங்க தான் அவளை கூப்பிட்டு போயிடுவியா அப்படி சொல்லிட்டு காட்ஸ் சவுண்டு கொடுக்க அத்தனை போலீஸ் ஒரு ரூம்ல நின்றுருப்பாங்க. எல்லாரும் வந்து அசம்பிள் ஆகுறாங்க. எத்தனை பேரை ஷூட் பண்ணுவேன் எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு ஜேகேவோட கங்கு மெதுவா வாங்குறான். ஜேகே சைலண்டா இருக்கான். நீ ஃபர்ஸ்ட் ஒரு கேங்ஸ்டர். உங்க அப்பா பேர் என்ன? ஜியோ. அவனும் கேங்ஸ்டர். இப்போ அவன் செத்துட்டான்ல. அவங்க கோவம் வருதா உனக்கு? பிடிச்சவங்க இறந்தா எவ்வளோ கோவம் வரும்? அதே தாண்டா எனக்கும். யூரி கேர்ள் ஃப்ரெண்டை கொலை பண்ணியிருக்கா. அதுக்கு என்னால் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண முடியல. அதான் அழிச்சிட்டிங்களே. பட் அந்த கேஸில் என்னால் உள்ள போட முடியாது. இந்த கேஸ் போதுமே. பாரு, இவளை தூக்கிட்டேன்னு வச்சுக்கேன்,
நெக்ஸ்ட் அந்த லீ, அப்புறம் கண்ணுக்கே தெரியாம எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுட்டு இருக்கேன் சேர்மேன். எல்லாரையும் தூக்கிட்டு ஃபைனலாக உன்னையும் தூக்கிடுவேன். இங்கிருந்து ஃபர்ஸ்ட் வெளியே போ. அப்புறம் நீ ஜிக்கு புஷ் பண்ணி வெளியே போக சொல்றாங்க. ஜிக்கு இப்போ ஒரு மாதிரி பார்த்துட்டோம் இங்க இல்ல, அதாவது யூரி இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டு போறாங்கன்னு அவனுக்கு அதுதான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அப்பயும் போட்டு தள்ளிடணும், அப்பயும் போட்டு தள்ளிடும், அவ்வளவுதாம்மா பண்றது என்ன பண்றது அப்படின்னு அவன் விளம்பிட்டு இருக்க. லீ கால் பண்றான். மொபைல் எடுத்து வச்சு பார்த்துட்டு இவன் வர இந்த நேரத்துல வேண்டாம் விரும்பமா அட்டன் பண்ணி சொல்லுங்க சார். டீ அது ஒயன் அரசாயிட்டாளா? அமைதியா இருக்கா. முட்டோல் மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இப்படா சார் சார் இங்க பாருங்க, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க மட்டும்தான். நானு என்ன லைன் பண்ண உனக்கு அவ்வளவு தைரியமா? சார் நீங்க தானே என் பொண்ணை பாத்துக்க எனக்கு தெரியும் சொன்னீங்க. லீ ஒரு மாதிரி சைலண்டாக, நேத்து யூரி யாரையோ போட்டு தள்ளியிருக்க, உங்களை நம்பி நான் விட்டேன், அதனாலதான் சார் இந்த அரெஸ்ட். நேத்து யூரி எங்கேயும் போலியே, அவள்கிட்டே கேளுங்க என்ன பண்ணான்னு அப்படி சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். யூரி அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற நியூஸ் யூரி பார்த்துட்டு இருக்கா. டென்ஷன் ஆகுது அவனுக்கு. உள்ள வந்து வெளியே கத்திக்கிட்டே இருக்காரு. வெளியே போக கூடாது சொன்னா ஏன் பொண்ணு அப்படிலாம் கத்த, அவ அதான் அவன் மாட்டிட்டால, அவளை ஏன் இன்னும் போட்டு தள்ளாம இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி திரும்பி அப்பாவை பார்க்க, என்ன யூரி சொல்லிட்டு இருக்கா நீ? பொய்த்தியமா நீ? பொய்த்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு? ரூம்ல தானே இருந்த, இப்படி வெளியே போன? நிறைய கத்திட்டு இருக்க. ஜேகே அவங்க ஆளுங்களுக்கு கால் பண்றான். நான் சொல்ற ஸ்பாட்டுக்கு வாங்க, பையனை போட்டு தள்ளணும். கண்டிப்பா என்னால அது முடியாது. நான் ஷூட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன லாக் பண்ணிட்டுவாங்க. நெக்ஸ்ட் என்னால புரியும் பார்த்துக்க முடியாது, சேர்மனையும் பார்த்துக்க முடியாது. இல்லைன்னா நானே அவளை ஷூட் பண்றேன். வெளியே இருந்தாலும் பரவாயில்லன்னு பார்த்துப்பேன். அவன் போலீஸ் ஸ்டேஷன் உள்ள இருக்கும், சீக்கிரம் சீக்கிரம் வாங்க அப்படிங்கிற மாதிரி போனை கட் பண்ணிட்டு அவன் போலீஸ் ஸ்டேஷன்லயே குட்டி போட்டு பூனை மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கான். இந்த டைம்ல டாக்டர் வராங்க, கவர்மெண்ட் டாக்டர். சிக்கி பாக்குறான். அந்த கங்கு வர சொல்லியிருக்க அந்த டாக்டர் தெரியுது. டாக்டர் ஒரு நிமிஷம். அவரும் நின்று சிக்கி பார்க்க, உள்ள ஒரு பொண்ணு சிக்கா இருக்கா, நான் சொல்ற மாதிரி இதை பண்ண முடியுமா? எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்க? பேஷண்ட் யாருன்னே தெரியல. பாருங்க டாக்டர் பேச வரான். ஃபர்ஸ்ட் யார் நீங்க? ஐடி கார்டு காட்டுங்க. இப்படி சொல்ல ஜேகேக்கு தெரிஞ்சிருச்சு என் வேலைக்கு ஆக மாட்டான்னு. அவன் மவுத்து க்ளோஸ் பண்ணி இப்படியே லாக் பண்ணி தூக்கிட்டு போயிட்டு கார்ல போட்டு சைலண்டா இருந்தான்னு வச்சுக்கேன், அவரோட விட்டுருவான். இல்லைன்னா உன்னை நான் கொல்ல பண்ணிடுவான் சொல்லிட்டு வாய் கை கால் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் கட்டி கார்ல போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வரான். கங்கு வேற கத்திக்கிட்டே இருக்கான். எப்போ கால் பண்ணும் டாக்டர், இன்னும் யாரும் வரல சார், இவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடலாமா? இது ஜெய் அவனால நம்ப முடியாத டிராவல் டைம்ல தட்டி தூக்கிடுவான். வரும் கொல்லுக்கு மாதிரி வெளியே நின்று இருக்கான் பாரு. ஜெய்கி ஸ்மோக் பண்ணிட்டு அங்கேயே தான் இருக்கான். யூரியை கூட்டு போவாம என் கருத்தை நகரவே மாட்டான். டாக்டர் வந்து அவளோட சாம்பிள் எடுத்துட்டு அவளோட ஏதாவது எவிடன்ஸ் மேட்ச் ஆகுற வரைக்கும் இங்கிருந்து வெளியே கூட்டு போகவே முடியாதோ ஜிக்கி மாரி அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தோட ஜிக்கியை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். இந்த டைம் ஜிக்கியோட ஆளு டாக்டர் மாதிரி உள்ள நுழையிறானுங்க. ஜிக்கிவும் அவங்க பின்னாடியே வரா. அதெல்லாம் மறக்காதா, பையனை வீட்டில் போட்டு தள்ளணும். யா ஷோர் சார், நல்லா அது முடியலண்ணா வயசு இதை மட்டும் இன்ஜெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு அது டாக்டர் உள்ள வர கொஞ்ச நேரம் கழிச்சு ஜேக்கு உள்ள வரான். டாக்டர் உள்ள வந்தா பேஷண்ட்டுங்க கேட்க அவங்க உள்ள இருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்க ஐடி கார்டு காட்டுங்க. மொத்தமாகறான். ஐடி கார்டு கேட்டா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஜேகே கிட்ட கேட்க ஜேகே சொல்லியிருப்பான் அவன் ஐடி கார்டு கேட்க மாட்டான், போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்பான்னு இல்ல, அதை நான் பாத்துக்கிறேன் நீ போ அப்படி சொல்லி அனுப்ப. வந்த உடனே ஐடி கார்டு தான் கேட்க ஒரு மாதிரி திருத்திரும் முடிக்க. நெக்ஸ்ட் ஜேகே என்ட்ரி. ஜேகே ஒரு ஸ்மோக் எடுத்துட்டு பத்த வச்சுக்கிட்டே உள்ள வரான். ஜேகே பார்க்க டாக்டர் சைலண்டா திரும்பி ஜேகே பாக்குறான். டே நீங்க என்ன பண்ற? போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு வருவாங்க? கம்ப்ளைண்ட் கொடுக்க. நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா? உன் மேலதான் என்ன ஒரே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கியா? ஃபர்ஸ்ட் வெளில போ. இந்த நினைப்பு நான் அடிச்சு கிளிய துரத்துனேன். இப்ப நான் போற மாதிரி இல்ல. கங்கு ஜேகே அடிக்கிற மாதிரி வந்த உடனே அத டாக்டரும் உள்ள போறாங்க. சார் 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 என்ன பண்றீங்க கேவலமா அப்படிங்கிற மாதிரி பொறுமையா அத கங்கோட கைய எடுத்து விட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல உன்னை வெளில போன்னு சொன்னேன். சார் இது அப்பா வீட்டு சொத்தா? கவர்மெண்ட் பிளேஸ், யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம். ஆமா அரெஸ்ட் பண்ணி கூட உள்ள தள்ளலாம். உன் கையில விளங்க மாட்டி உள்ள தள்ளட்டா? முடிச்சா பண்ணுடா ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி ஜிக்கி சொல்லிருக்க. கன்ஷாட் சவுண்டு திரும்பி சவுண்டு கேட்டுருக்கோம் இல்லையா? அந்த இடத்த பார்க்க ஜேகே லைட்டா ஒரு ஸ்மைலோட ஸ்மோக் பண்ணி போய் பாரு. வேக வேகமாக்காங்க ரூமுக்குள்ள வந்து பார்க்க உங்க மேல இருந்து ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. 2-3 போலீஸ்லாம் டாக்டர் மாதிரி ஒருத்தன் உள்ள வந்திருப்பான் இல்லையா, லாக் பண்ணிட்டு அவன் கையில இருந்து கண்ணு பிடிங்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அவங்க டக்குன்னு உங்ககிட்ட வந்து இருக்கான்னு பாக்குறான். பிரேத்லாம் இருக்கு. அவன் லைட்டா திரும்பி ஜேகேவை பார்த்து பிளான் பண்ணிட்டல்ல, பிளான் இல்லாம எனக்கு வரவே மாட்டேன். இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள ஹாஸ்பிட்டல்ல சேஞ்ச் பண்றீங்க, வழியே இல்ல, உங்களை ஹாஸ்பிட்டல்ல சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஆம்புலன்ஸ் வருது. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல சேஞ்ச் பண்ணியாச்சு. ஜேகே வரான், உங்களை பாக்குறான். ஹெட் ஷாட்ல பொருசு கையில சுட்டு வச்சிருக்கோம். மாதிரி கட்டுப்பாவது அவனுக்கு. செத்துட்டு இருப்பீங்கன்னு நினைச்சிருப்பான். கையில சுட்டுருக்காங்க அப்படி தெரிஞ்ச உடனே
பெயினில் இருக்கான். அதுவும் ஜேகே உங்ககிட்ட விடவே மாட்டேன்றாங்க. நீங்கள் வேற இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. உங்களை டெஸ்ட் பண்ணா கண்டிப்பாக யூரி இல்லை கண்டுபிடிச்சிருவாங்க. அதுவே அவனுக்கு பதட்டமாக இருக்கு. ஜேகே ஒரு டாக்டர் செட் பண்ணி உங்களை ஷூட் பண்ண சொல்லியிருப்பான் இல்லையா, அவன் உங்களை ஷூட் பண்ண முடியலன்னா இந்த இன்ஜெக்ஷன் போடு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பிளானா அது இன்ஜெக்ஷன். ஃபர்ஸ்ட் பிளான் ஷூட் பண்ண சொல்லியிருப்பான் இல்லையா, கன் எடுத்து நெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்க போலீஸ் அலர்ட் ஆகிட்டு அவன் வந்து பிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் அவன் அவங்க வீட்டுக்கு தான் பாயிண்ட் பண்ணியிருப்பான். போலீஸ் வந்து அவங்ககிட்ட இருந்து சேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அப்படியே லாக் பண்ணேன். அது அவர்கள் அவங்க கையில் பட்டுருச்சு. ஷூட் பண்ண அடுத்த செகண்ட் நீங்கள் விழுந்துட்டீங்க. சரி இப்போ நீங்கள் இருக்க அந்த ரூமுக்கு வெளில நின்றுருக்கான். பட் அவனை ரூமுக்குள்ளே விடலை. இந்த கங்கு மட்டும் உள்ளே வந்து போயிட்டு இப்போ கண்ணு முழிப்பான் அப்படிங்கிற மாதிரி நின்றுருக்க. ஒரு ½ அன் ஹவர் சிக்கி எங்கே காணும். அவங்களுக்கு வேற ஏதோ பிளான் பண்ணுறான் அப்படி இருக்கு. சிக்கி இங்கே இல்லைன்னா எங்கே போயிருப்பான் அப்படி தோணுது. உங்களை வந்து பார்க்குறான். நீங்கள் வந்து படுத்துட்டு இருக்கீங்க. உங்கள் கையில் பெட்டோட ஹேண்ட் கஃப் வச்சு லாக் பண்ணிட்டு கீ எடுத்துட்டு அவன் வெளியே வர சிக்கி அங்கே நிற்கிறான். யூரியை நான் பார்க்கணும். சாரி, நீங்களாம் யூரியை பார்க்கவே முடியாது. ஃபஸ்ட்டு இங்கே இருக்க இடத்த காலி பண்ணும். யூரியை பார்க்காம இங்கே இருக்க நான் போகவே மாட்டேன். என்ன சார் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இதை க்ளீன் பண்ணணும், இது கவர்மெண்ட் ஆஃபீஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இதையும் உங்களோட ஆஃபீஸ்ன்னு சொல்ல போறியா என்ன அப்படின்னு அங்கே கேட்க, இல்லை நான் அப்படி சொல்ல வரல, இதை பாருங்க அப்படின்னு ஒரு ஆர்டரை காட்டு ரிலீஸ் பண்ண சொல்லி ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கான். ஜிகேவே அவன் மாதிரி பார்க்க அவளை ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாரும் இங்கே மூட்டை முடிச்சு கட்டிட்டு இங்கிறது கிளம்புறீங்களா? எப்படி எப்படி இதை வாங்கினேன்? பிகாஸ் ஜேகே நான் நினச்சேன் என்ன வேணாலும் பண்ணுவேன், உன்னை போட்டு தல எனக்கு ஒரு 5 minutes ஆகாது. பட் உனக்கு ஒரு குழந்தை இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அவன் ஜிகேவோட ஷர்ட்டு பிடிச்ச ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இப்படிதான் கொல்ல பண்ணீங்க என் குழந்தைக்கு. அவன் பொறுமையாக அவனோட கையை எடுத்துக்கிட்டு என் லைஃப்பில் நீ கொடுக்க வந்தால் மட்டும்தான் நான் அதெல்லாம் பண்ணுவேன், யூரிக்காக்க என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொறுமையாக அந்த கங்கோட கையை எடுத்து விட்டுட்டு இடத்த காலி பண்ணுறியா? வழியே இல்லை. உள்ளே வரான். உங்களோட ஹேண்ட் கஃபை ரிமூவ் பண்ணுறான். அங்கேருந்து கிளம்பிட்டான். நெக்ஸ்ட்டு உங்களை இருந்தோம் அப்போவுமே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நீங்கள் நல்லா படுத்துருக்கீங்க, உங்களுக்கு டிப்ஸ் ஏறிட்டுருக்கு. இந்த டைம் லீவ் வரான். அக்கறது கூப்பிட்டு வந்துட்டல ஒயன் ஓகே இல்லை அவள் யூரி இல்லைன்னு யாரும் கண்டுபிடிச்சிட்டாங்களா? நோ சார். வா இப்போ ஒயனுங்க ரூமில் லீயோ டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். எப்போ கண்ணு முழிப்பா எப்போ கண்ணு முழிப்பான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் மட்டும் இல்லை ஐயோ போட்டு தள்ளுறதானடா நானும் ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட்டு முடியல. பட் பார்த்துக்கலாமா அசால்ட்டாக சொல்கிறேன். ப்ராப்ளத்தில் இருக்கிறது ஏன் யூரி ஜிகேக்கு கடுப்பாக இருக்குது. ஆனாலும் லீயை பார்க்க நீங்கள் மெதுவாக கண்ணு முழிக்கிறீங்க. உங்கள் முன்னாடி லீ நின்றுருக்கான். அப்பா லீயை பார்க்குறீங்க. அப்பா உங்கள் பேச்சு கேட்காதது தப்பு தான்ப்பா. சாரி என்னால் முடியவே இல்லை. லீயோட கையை போய் பிடிக்கிறீங்க. நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா. நீங்கள் ஹாஸ்பிட்டல் தான் போக சொன்னீங்க. நான் ஹாஸ்பிட்டல் போடுவாங்க கொரியா போயிட்டேன். எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலப்பா. மயக்கமாக இருக்கு. நீங்கள் லீயை பார்த்து அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு பயமாக இருக்குப்பா. என்னை விட்டு போயிடாதப்பா. எனக்கு அதை கூட்டு போயிடுப்பா. எல்லாம் லீயை பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்க. லீ என்ன பேசுகிறாவ தெரியல. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கா அந்த எஃபெக்டாக இருக்கும். கர்ஃபில் பார்த்துக்கோ. என்ன லீ அங்கிறது கிளம்ப. அப்பா என்னை விட்டு போகாதப்பா. அப்பா என் மேலே கோவமாப்பா. நான் பக்கத்தில் சாரிப்பா நினச்சிருப்பா. பெட்லேருந்து எழுதுக்க ட்ரை பண்ணுறீங்க. ஓகே எதுக்கு இப்போ எழுதுக்கிறேன் படு. புஷ் பண்ணி உங்களை படுக்க வச்சுட்டான். அவ்வளோ டயர்டாக இருக்குது. நீங்கள் சைலண்டாக படுத்துகிட்டே இருக்கீங்க. அதுக்கும் போல் ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்கு. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் வரும். டேட்டா ஃபுல்லாக இந்த நான் அப்ளை பண்ணணும், அதனால தான் அதை வீங்கி போயிருக்கேன் சொல்லிட்டு நிறைய க்ளைம் கொடுக்குறாங்க. உங்கள் சிஸ்டர்ஸும் வந்து தேய்ச்சி விட்டுட்டு இருக்காங்க. சரி உங்களுக்கு கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் வரியா? அவனும் வரான். இவ யூரி தான் ஃப்ரேம் பண்ண என்ன நல்லா பண்ணணும் கொஞ்சம் 1 by 1 சொல்லுங்கள் டாக்டர். ஒயின் பிளட்டு பியூராக இருக்குது, ஃபஸ்ட்டு அதை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். அவன் புரியாமல் பார்க்க யூரி இது அவளோட பிளட்டு, இதை ஒயினோட பிளட்டு. யூரி ரொம்ப ட்ரக் எடுப்பா, அதனால அவள் பிளட்டில் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. ஒயின் பிளட் அப்படி கிடையாது. ஓ அதுவா? ஓ என்ன பண்ணலாம்? சம்திங் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டெய்லி அவளுக்கு ட்ரக் கொடுக்கணும். டெய்லி அவள் ட்ரக் எடுக்கணும். ட்ரக்கு ஒரு நாள் கூட இல்லாமல் அவளால் உயிரே வாழ முடியாது. அந்த அளவுக்கு அடிக்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு மூவ் பண்ண வைக்கணும். எல்லாம் நிறைய சொல்ல சரி ஓகே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் ஜேகே எனக்கு ஒரு டவுட்டு அப்படி சொல்ல ஜேகே டாக்டரை பார்க்குறா. எல்லாமே ஓகே தான், பட் டிஎன்ஏ மிஸ் ஆகும்ல. டிஎன்ஏ மிஸ் ஆகாத அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. பாரு ஜேகே இதெல்லாம் ஓகே தான், ஒத்து போகும். டிஎன்ஏ கண்டிப்பாக டிஎன்ஏ ஒத்து போகும். எனக்கு தெரிஞ்சு ஒயனோட பிளட்டுக்கும் யூரியோட பிளட்டுக்கும் 50 or 60% டிஎன்ஏ ஒத்து போகும். செக் பண்ணி பாருங்கள் அப்படி சொல்ல டாக்டரும் அது எப்படி முடியும் பாருங்கள், எனக்கு இது மட்டும்தான் என்னால்
முடியல. ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு நீங்க சொல்றது. ஓகே யூரியா என்ன சேஞ்ச் பண்ணி உங்க கூட்டு போயிடுவீங்க. ஒய நீங்க செத்து போக. ஓகே டிஎன்ஏ சொல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுங்க, அப்புறம் பார்க்கலாம். அப்போவே இதே சொல்லுங்க, நான் கேட்குறேன். இங்கே பாரு ஜிக்கி, இது இம்பாசிபிள். இதெல்லாம் வந்து ட்வின் இருந்தால் மட்டும்தான். வயன் யூரி 2 பேரும் ட்வின் தான். டாக்டரும் ஜேகேவை பார்க்க நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. 2 பேரும் ட்வின் தான். கொஞ்ச நேரம் டெஸ்ட் பண்ணிட்டு அவங்க 2 பேர் ட்வின்னு உனக்கு தெரியுமா? என்ன மேட்ச் ஆடிச்சா? ஆமாம், அதான் நான் ஒயனை தட்டி தூக்குனேன். அப்போது யூரியும் ஒயனும் சிப்ளிங்ஸா? இல்லை ட்வின். சிக்கி என்ன சொல்கிற நீ? எல்லாம் தெரிஞ்சுதான் வயனை நான் தூக்கியிருக்கேன். வயன் யூரியோட சிஸ்டர். இதோ லீக்கு தெரிஞ்ச சாக்க விட மாட்டானே. அப்போது இது லீவோட பொண்ணா? எனக்கு தெரியல. சிக்கி என்ன சொல்கிற நீ? இப்படி சொல்ல சிக்கி மொபைல் ஆன் பண்ணி, இது யார் இது? மிஸ்டர் லீ. நோ, வயனோட டேடி. அதை டாக்டர் ஜேகே பார்க்க எனக்கு கன்ஃபியூஷனே இதுதான். எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் ஒரே அம்மாவுக்கு போகிறதுங்க. பட் இந்த லீதா இல்லை இந்த லீதான் தெரியல. இவன் பேர் மிஸ்டர் லீஜான், யூரியோட அப்பா. ஒயனோட அப்பா லியாங். 2 பேரும் டியூனா. இவங்க 2 பேரும் டியூனா? குழப்பமாக இருக்குல்ல? சேம் அதே தான். இது கிட்டத்தட்ட எனக்கு 1 இயராக தோணிட்டுருக்க பிளான். இதெல்லாம் சொன்னால் நீங்கள் தான் கன்ஃபியூஸ் ஆக்குவீங்க. நான் லீக்கிட்ட இப்படி ஒரு சிஸ்டர் இருக்கான்னு, அதாவது யூரிக்கு ஒரு சிஸ்டர் இருக்கான்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன். அவன் அவளைதான் பொங்கி இது என் பொண்ணு இதை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க? லீக்கு என் யூரியோட சிஸ்டர்னு தெரியக்கூடாது. புரியுதா? புரியுது செக்கே. பட் அவள் யூரியோட சிஸ்டரில் அப்படி பார்த்தா அவள் பாருங்க, எனக்கு யூரி சேர்மன் தான் இம்பார்ட்டன்ட். அவங்க 2 பேரை தவிர மற்றவங்க யாரும் எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாதா, நீங்கள் உட்பட. இந்த லிஸ்ட்டில் லீ கூட வருவான். லீ இல்லை நான் சுட்டுக்கு போடுற நேரத்தில் போட்டு தள்ளுறேன். பட் யூரிக்காக தான் வெயிட் பண்ணுறேன். யூரியை கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தான். அவங்க 2 பேருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் சொன்னதெல்லாம் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு வயனுக்கு ட்ரக் போடணும். ஸோ இமெயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ யூரி என்னென்ன ட்ரக்கெலாம் எடுப்பாலோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வருவேன். அதில் ஒன்று வயனுக்கு போட்டுட்ருக்கீங்க கண்டினியூஸாக. நைட்டு அவள் ட்ரக்கோடு தான் தூங்கணும். சரி அப்படின்னு அந்த டவுட்டும் தனியாட்ட நீங்கள் இங்கே படுத்துட்ருக்கீங்க. ரொம்ப டயர்டா அப்பா அப்பா அப்படி சொல்லியே படுத்துட்ருக்கீங்க. நீங்கள் பார்த்ததுலேருந்து அப்பா வந்திருக்காங்க, எங்கே காணும் அப்படிங்கிற மாதிரி படுத்துட்ருக்கீங்க. ஒரு வேளை அப்பாவோட இமேஜினேஷனா அப்படியும் தோணுது. சைலண்டாக படுத்தே கிடக்குறீங்க. உங்கள் கண்ணு மூடி, அப்பா அப்பா நான் பண்ணது தப்பு தான்ப்பா, அப்பா உங்களை பார்க்கணும்ப்பா, எங்கேருந்து ஏன்ப்பா போனீங்க? 2-3 நாள் ஆச்சுப்பா உங்களை பார்த்து. உங்ககிட்ட பேசவே இல்லைப்பா. நான் உங்ககிட்ட பேசாமல் நீங்கள் எப்படிப்பா இருக்கீங்க? என்னை பார்க்கும்போது அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்கல்ல அப்பா, நான் இல்லாமல் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்கல்ல. நீங்கள் இல்லாமல் நான் உங்களை மிஸ் பண்ணிட்டுருக்கேன்ப்பா அப்படின்னு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க. நீயே பார்த்ததுலேருந்து அப்பா ஞாபகம் அழுதுகிட்டே இருக்கீங்க. இங்கே ஜேகே யூரியை பார்க்க போயிட்டுருக்கான். கால் பண்ணிட்டேன். ஜேகே எங்கே இருக்க நீ? அவன் பைக்கு ஓரமாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏய் ட்ராவல் இருக்கியா? வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் நீ? ஆமாம் ஜேகே, இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை நான் கிளியர் பண்ணிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இப்போ நான் ஓகேன்னு ஏதாவது ப்ராப்ளம் கிளியர் பண்ணி வைக்காதடி. க்ரியேட் பண்ணலாம் மாட்டேன். நான் உன்னை பார்க்க தான் வந்துட்டுருக்கேன். என்ன பார்க்கவா? உன் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஏகே அப்படியே யூட்டன் போடுறான். யூரி இங்கே பாரு, டோரை ஓப்பன் பண்ணிடாத, உள்ள பேம் இருக்கான். இன்னும் நீ அவனை கொலை பண்ணலையா? சரி போகிறதுக்கு 1/2 hour ஆகும். நீ வந்துரு. காலை கட் பண்ண அவன் வரதுக்கு முன்னாடி ஜேகே வீட்டில் போய் நின்றுருக்கான். எந்த பக்கம் வரா தெரியல அப்படிங்கிற மாதிரி நின்றுருக்க. பேம் ஜேகே பார்த்து ஏகேவோட பைக் சவுண்ட் கேட்டு உடனே அவன் வீட்டுக்குள்ளேருந்தே கத்திட்டு இருக்கான். டோர் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சவுண்டு கேட்டு உடனே ஜேகே ரூம்குள்ளே வந்து ரூம் டோர் ஓப்பன் பண்ணி பேமை பார்க்க பேம் பூம்புள்ள அவனை குஞ்சு விளையாடி இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கான். ஜிக்கிவும் ஃபுட்லாம் எடுத்து கொடுக்க ஒன்றும் சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த யூரி வர யூரியை பார்த்து அடுத்த செகண்ட் நமக்கு பிடிக்கவே இல்லை. கட்டிக்கிட்டு யூரிக்கிட்ட போகிறான். மாதிரி யூரி ஃப்ரீக்கியாக இருக்கா. அவரோட ஹேர் ஸ்டைல், அவரோட ட்ரெஸ்ஸு, போட்டிருக்க டேட்டோ, மாஸ்க்கு அப்படி சொல்லிட்டு நிறைய ஒரு மாதிரி வியர்டாக இருக்கு அவளை பார்க்கவே. ஸோ கட்டிக்கிற மாதிரி போக ஓகே வேமா டாப் பண்ண அவன் கழுத்தில் பெல்ட் இருக்கு. பெல்ட் பிடிக்கிற மாதிரி குடுக்குடுன்னு ஓட யூரி கன்னு எடுத்து நாம எய்ம் பண்ணி சுட ஆரம்பிக்கிறா. யூரி என்ன பண்ற நீ? மாதிரி கத்திக்கிட்டே பேம ஒரு கையில தள்ளிட்டு யூரியோட கண்ணு பிடிச்சி லாக் பண்ணி என்னடி பண்றான் என் பையன்?
என்ன கடிக்க வரும் கொஞ்சம் ஜிக்கி சொல்லிட்டு ஜேகே கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ண கீழே விழுந்து எழுந்து யூரி கிட்ட வர ஒரு கையில ஜேகே யூரி பிடிச்சி லாக் பண்ணிருக்கான், ஒரு கையில பாம லாக் பண்ணிருக்கான். 2 பேருக்கும் ஆகாதோ, 2 பேருக்குமே பிடிக்காது. 5 நிமிஷம் சும்மா ஒரு பாம் சொல்ல நான் ஸ்டாப்பா பாம் கத்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு யூரிய பிடிக்கவே இல்லை. அவன் பேம் கத்துறது ஜேகேக்கு காது வலிக்குது. சும்மா ஒரு அப்படிங்கிற மாதிரி யூரிய கையில புஷ் பண்ணிட்டு பேம் இழுத்துட்டு போயிட்டு சங்கிலி போட்டு அவனை கட்டிக்கிட்டே தன வாட்டி சொல்லியிருக்கான். யூரிய பார்த்து அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. அவன் யூரி இருக்க சைடை பார்த்து தான் கத்திட்டு இருக்கான். பேம் ஸ்டாப் கேட்கவே இல்லை. பேம் அவன் அம்மாடா பேமுக்கு பிடிக்கவே இல்லை, கத்திக்கிட்டே இருக்கான். யூரி கீழே இழந்த கண்ணை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணி கிட்ட வச்சுக்கிட்டு பேம ஒரு மாதிரி நெக்கெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு ரூமுக்குள்ள போக பேம் வெளியே கட்டி போட்டான். வெயில்ல பேம் சொல்ற பேச்சு நீ கேட்கவே மாட்டேன்ற, பனிஷ்மெண்ட் இதுதான், 2 நாளைக்கு நீ வெளியே தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி கட்டி போட்டான். பேம் ஜேகே பார்த்து வாலாட்டி ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். அப்பா சாரி அப்படிங்கிற மாதிரி பேம பார்க்காம உள்ள போயிட்டான். யூரி உள்ள இருக்கா, என்னடி பண்றக்க நைட் டைம்ல வெளில போக கூடாதுன்னு சொன்னா ஜேகே யூரி என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுமா நீ சொல்லிட்டு அவன் வீடியோ பார்த்துருப்பான் இல்லையா, அதெல்லாம் சொல்ல டேய் என்ன பிளாக்மெயில் பண்ணுறானுங்கடா அவங்க 2 பேரும். பிளாக்மெயிலா ஸ்மக்லிங்கு ஒரு 4-5 டேஸ்க்கு முன்னாடி. உனக்கு அது புரியாது, அதை விட எதோ சொன்னியே என்னது, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? உள்ளடி புதுசாக தான் அது வரப்போது, முன்னாடி கிளியர் பண்ணுற சொல்லு. ஜேகே எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா. யூரி அவன் பேச வரதுக்குள்ள கிஸ் பண்ணுறான். 2 பேரும் பெட்டில் இருக்காங்க. அவன் படுத்துட்டே சாப்பிட்டியா? குடிக்காதன்னு சொன்னா குடிச்சிட்டு வந்திருக்கான். என்ன பண்ணுறது, அடிக்ட் ஆகிடுச்சே. எழுந்து உட்காந்து ஸ்மோக் பண்ணுறான். ஜேகேவும் இப்போ ட்ரெஸ் போடு ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிளம்ப. ஜேகேக்கு பிடிச்சிட்டேன். என்ன உனக்கு பிடிக்குமா? என்னடி இது கேள்வி? கேட்டதுக்கு பதில் பிடிக்குமா? ஏன் பிடிக்கும்? இது என்ன கேள்வி? நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஓ எனக்காக ஏன் இதெல்லாம் பண்ணிருக்க? என் பொண்டாடி வர போகிற, நான் தானே இதெல்லாம் பண்ணி வைக்கணும். என்னை ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்கிற? சேர்மன் சொன்னார். ஒரு மாதிரி பார்க்க இன்னடி ஆச்சு. ஒன்றும் இல்லை. அவன் திரும்பி உட்காந்துக்கிறா. ட்ரெஸ்ஸை போடு ஆகுதா? சரி போ. எழுந்து ட்ரெஸ்லாம் போட்டு ஃபுட் வாங்க போயிட்டான். ராம் முன்னாடி போயிட்டு கையை கட்டி நின்றுருக்கா. கையில் கன்னு. ராம் கொலைச்சிட்டே இருக்கான். இவனை எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் நம்மளுக்கு பிடிக்கல. ஃப்யூச்சரில் இவனை வச்சுட்டு இருக்கணுமா? ராம் கொலைச்சிட்டே இருக்கான். அவளுக்கும் பேம்க்கும் ஆகவே மாட்டேங்குது. இங்கே ஜேகே யூரிக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்க ஜேகேக்கு கால் வருது. அட்டன் பண்ண சார் ஒயின் ரொம்ப பேனிக் ஆக்குறாங்க, அப்பா அப்பான்னு சொல்லி அழுதுட்டே இருக்காங்க. நார்மலாக கிடையாது, இப்போதான் ஃபிக்ஸ் வந்து இப்போதான் நார்மலாக கொண்டு வந்திருக்கோம். ஃபிக்ஸ் வந்திருக்கா? ஆமாம் சார், ஹை ஃபீவர் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. வேற இப்போதான் இன்ஜெக்ஷன் போட்டு காம் பண்ண ஃபிக்ஸ் வந்திருக்குன்னு. கொஞ்ச நாளும் கண்ட்ரோலாக இருந்தா இப்போ அகைன் எழுந்து அழ ஆரம்பிக்கிறா. மை காட். சரி என்ன சார் பண்ணிட்டோம், வெயிட் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் அவங்க கிட்ட வரான். டென்ஷன் ஆகுது, அவனால கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் வந்துட்டா. நீங்கள் இருக்க ரூமுக்கு வரான். ரூமையை கழிச்சு போட்டிருக்கீங்க. லைட் எதுக்கு போடல, லைட்டையே அடிச்சு உடச்சிட்டாங்க. இங்கே இருக்காவ தெரியல சார், உள்ள போனாலே அட்டாக் பண்ணுறாங்க. சரி யாரும் வராதிங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஜேகே அவங்க எல்லாரையும் வர வேணாம்னு சொல்லிட்டு உள்ள வரான். ஏய் வயன், நீ ஒரு ஊரத்தில் உட்காந்து உங்க காதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்ட. அப்பா 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 நாழ்ந்துட்டு இருக்க. இந்த சவுண்டு கேட்குது. பொறுமையாக உங்ககிட்ட வரான். யாரையும் பக்கத்தில் வராதிங்க, அப்பா வேணும் சொல்லிட்டு இருக்க. சரி சரி ஓகே, எங்க இருக்க நீ? அப்பா அப்பா அப்படி சொல்லிட்டு இருக்க. ஜேகே உங்ககிட்ட வந்துட்டான். லைட்டாக பெண்ட் பண்ணி உட்காடுறான். நீல் டவுன் பண்ண மாதிரி மெதுவா. ஏய் வயன், இது உங்க மேல கை வைக்க 10 செகண்ட் எழுந்து அவனை ஹக் பண்ணி அப்பா 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 எனக்கு பயமா இருக்குப்பா, எனக்கு தெரியும் லைட் இல்லாம நான் இருக்க மாட்டேன், எனக்கு பயமா இருக்குப்பா, என்னை விட்டு போயிடாதீங்கப்பா அப்படின்னு அழுதுட்டு இருக்கீங்க. அவனை ஹக் பண்ணி உடம்பு ஃபுல்லா அவ்வளோ குதிக்குது, ஹீட்டா இருக்கு, அந்த அளவுக்கு ஃபீவர். அப்படின்னா விட்டு போகாதீங்கப்பா அழுதுட்டு இருக்க. சரி சரி ஒன்றும் இல்லை, அழாதா. அப்பா பயமா இருக்குப்பா, என்னை விட்டு போகாதீங்கப்பா, என்னை கூப்பிட்டு போயிடுங்கப்பா அப்படின்னு அழுதுட்டே இருக்கீங்க.